கொடுத்த ஒரு தலைப்பை சபையின் பயணம் என்ற தலைப்பை கர்த்தர் கொடுத்தார். அதற்கு முன்பாக இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று சொல்லி சபைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, முதல் காரியம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்பதை நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். அதில் தானியேல் 4:35 வாசிக்க வேண்டாம். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்றும் எனப்படுவார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி நேபுகாத் நேச்சர் கேட்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவது காரியம், அந்த வல்லமையுள்ள இயேசு தீமையை கூட நன்மையாக மாற்றுவார். இயேசுவாவுடைய வாழ்க்கையில் எல்லாம் சகோதரர்களெல்லாம் சேர்ந்து தீமை செய்தார்கள், ஆனால் கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாய் மாற்றினார் என்று சொல்லத்தக்கதாய் அந்த காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஸோ இந்த நாளுக்கு உண்டான மன்னாவுக்கு நேராக நாம் திருப்புவோம். சபையின் பயணம் என்ற அந்த தலைப்பை கர்த்தர் கொடுத்தார். யூதா 3வது வசனம். யூதாவில் இருக்கிறதே ஒரே சாப்டர் தான். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. கண்களை மூடி வசனத்திற்காக நான் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, வசனத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, அதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அதற்குண்டான ஆண்டவரே காரியங்களை வகைப்படுத்தி எங்களுக்கு ஆண்டவரே நீர் தெளிவுபடுத்தும்படியாய், திருஷ்டாந்தமாய் வெளிப்படுத்தும்படியாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கண்மலையும் மீட்புமாகிய கர்த்தாவே, இருதயத்தின் தியானம் வாயின் வார்த்தையும் உடைய சமூகத்திலே பிரதியாக இருப்பதாக. ஆமென். யூதா இயேசுவானுடைய சகோதரர். ஆமென். இயேசுவானுடைய சகோதரர். சபைகளுக்கு அர்ஜென்ட்டாக எழுதுகிற ஒரு லெட்டர் தான் இந்த லெட்டர். ரொம்ப அவசரமாக என்ன செய்கிறாரு? அர்ஜென்ட்டாக என்ன செய்கிறாரு? அந்த லெட்டரை அவர் எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாக என்ன செய்யணுமா? போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. முதல் நூற்றாண்டிலே இந்த லெட்டர், இயேசு கிறிஸ்துவோடைய சகோதரராகிய யூதா இந்த லெட்டரை எல்லா சபைக்கும் எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு எல்லோரும் என்ன பண்ணியிருக்கிறோம்? ரட்சிப்பை குறித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லோரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். சில பேர் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவர்களையும் கர்த்தர் கூடி விரைவில் என்ன செய்வார்? ஏனால் தேவனுடைய சித்தம் என்னவென்று சொன்னால் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் பொதுவாய் நாம் பார்க்கும் பொழுது ரட்சிப்பை குறித்ததான பெரிதான ஒரு எண்ணங்கள் நம் மனதிலே தோன்றுவது இல்லை. ஆமென். பெரிதான நாம் ரட்சிப்பை குறித்து நாம் பெரிதான எண்ணங்கள் நமக்கு இல்லை. இன்றைக்கு சாட்சியை கேட்கும் பொழுது அவர் அருமையான ஜஸ்டின் அவர் இப்படிலாம் அவர் பேச மாட்டார். நீங்கள் யூடியூப்பை போய் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா பிரதர் ரமேஷ் பாபுக்கு அவருக்கு தெரியும். அவர் பயங்கரமாக பேசுவார். பாவத்தைன்னா பாவன்றதை ரொம்ப என்ன பண்ணுவார்? டிப்ளமேட்டிக்கலாக சொல்ல மாட்டார். தைரியமாக என்ன சொல்லுவார்?
ஆனால் மேபி அங்கே இருக்கிற தலைவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, அவரை கொஞ்சம் பாலிஷ்டாக பேசுங்க பிரதர், மோட்டிவேஷனாக பேசுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அவர் அப்படி பேசியிருப்பார். ஆனால் அவர் அப்படி பேசுகிறவர் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அது சொன்னார், அருமையாக சொன்னார், அந்த காரியங்களை சொன்னார். முழு மனதோடு செய்கிறது எப்படி, மனதோடு செய்கிறது எப்படி, சில காரியங்களை குறித்து சொன்னார். ஒபீடியன்ஸ், முழுமையான ஃபுல் ஒபீடியன்ஸ், ஃபுல்லி ஒபீடியன்ஸ் எப்படின்னு சொன்னார், கீழ்ப்படுதல் எப்படின்னு சொன்னார். சில காரியங்களை, இது எல்லாமே எங்கே வருதுன்னா, இது எல்லாமே உங்களுடைய ரட்சிப்பை குறித்து வருகிறது, ரட்சிப்புக்குள்ளே வருகிறது. இந்த பொதுவான ரட்சிப்பை குறித்து அவர் சொல்றாரு, எழுத வேண்டியது அவசியமா இருக்கிறது, உங்களுக்கு நினைப்பூட்டுவது அவசியமா இருக்குது. நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று நான் எழுதி உணர்த்துவது எனக்கு என்னவா இருக்குது, அவசியமா இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் யூதாவுடைய புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக இருக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் என்ன செய்வார், அவர் திஷ்டாந்தமாய் சொல்வார். சோதோம் கொமோராவை பற்றி சொல்வார், சோதோம் கொமோராவில் நடக்கிற காரியத்தை குறித்து சொல்வார். பீலியாமின் கூலியை சொல்வார், கூலிக்காக என்ன செய்யறது, மாரடித்த காரியங்களை போல அவர் பேசுவார். நிறைய காரியங்களை குறித்து அவருங்க அங்கே பேசுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எபிரேயரில் சொல்லப்படுகிற ஒரு காரியம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? பிரைஸ் ஜீசஸ். புரியுதுங்களா? இன்னைக்கு ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாமல் ஆண்டவர் என்னை காப்பாற்றியதை குறித்து, என் பாவத்தை எல்லாம் கழுவி என்னை பரிசுத்தமாக்கினதை குறித்து ஒரு கவலையே இல்லாமல், சபையை குறித்து ஒரு கவலையே இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால், இந்த கடைசி காலத்தில் எப்படி தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வோம்? ஆமேன். புரியுதுங்களா? பெரிதான ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, பெரிதான ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பதை பல வேளைகளில் நாம் என்ன செஞ்சு மறந்து போயிருப்போம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டோம் என்பதை பல வேளையிலே நான் மறந்து போயிருக்கிறேன். இந்த கடைசி காலங்களிலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க தவறுமே ஆனால் நிச்சயமாய் அந்த ரட்சிப்பு செயலற்று தான் போகும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், தேவனுக்கு எல்லாவற்றையும் சில வேளைகளிலே சொல்லப்படுவது, எபிரேயர் சொல்ல, சபை கூடி வருவதை சிலர் விட்டு வருவதை போல நான் ஒன்றுமே கிடையாது. யாருக்கு, அதாவது சபைக்கு வரலன்னா பிரச்சனை யாருக்கு? சபைக்கு இல்லை, சபை போதகருக்கு அல்ல, உங்களுக்கு. ஏன்னா உங்கள் ரட்சிப்பை, கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை, சபை மனிதன் கொடுக்காத முடியாத இயேசு கொடுத்த ரட்சிப்பை நீங்கள் அவமரியாதை செய்கிறீர்கள். புரியுதுங்களா நான் சொல்றது? ஆமேன். அதனால தான் கடைசி காலத்தில் இப்போ 4வது வசனத்தை, யூதா 4ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னா, அங்க சொல்லப்படுகிற வார்த்தை பார்த்து, ஏனெனில் தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவர்கள் என்று பூர்வத்திலே எப்போ எழுதியிருக்கிறதா? பூர்வத்தில். அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு பூர்வத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது எந்த வகையினாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களை தடுக்கிற, தேவனிடத்திலிருந்து தடுக்கிற, தேவனிடத்திலிருந்து பிரிக்கிற எந்த ஆவியும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ரட்சிப்பிலிருந்து உங்களை விலக்க செய்கிற எந்த ஆவியிடத்திலும் உங்கள் ஆவி ஒட்டி கொள்ளாமல் இருப்பதாக.
உங்கள் ரட்சிப்பை நிறைவேற்ற வேண்டும். இதுக்கு இது யாருக்கு எழுதினார் என்று பார்ப்போம் என்றால், யூதா 1:1 வாசிப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரமாய் இருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே, யாருக்கு எழுதுறாரா? பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறார். அப்ப யாருக்கு எழுதுறாருன்னா, ரட்சிப்பு இல்லாதவர்களுக்கு எழுதல, ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் எழுதுகிறார். அவசரமா எழுதுறாரு. எந்த நேரத்திலுமே, உங்களுடைய எந்த காரியத்திலுமே உங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்கிற எந்த காரியத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அனுமதிக்க கூடாது. உங்கள் ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்று இருப்போம் என்று சொன்னால், வரும் தண்டனைக்கு நீங்கள் தப்பவே முடியாது. வர தண்டனைக்கு தப்பித்து கொள்ளவே முடியாது. நீங்கள் தேவனோடு கூட இருந்தால் தேவன் உங்களோடு கூட இருப்பார். வார்த்தை அதான் சொல்லுது. யூ கேனாட் டெல் ஆல் த எக்ஸ்கியூஸ் இன் த சர்ச். நீங்கள் சர்ச்சில் என்ன பண்ண முடியாது. ஏன்னா சர்ச்சில் மனிதன் ஆளுகை செய்தால் அது தவறு. ஆனால் தேவன் யார் ஆளுகை செய்கிறது? சர்ச்சை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இன்விசிபிள் காட் இந்த விசிபிள் ஊழியக்காரனை வச்சு நடத்துகிறாரு. புரியுதுங்களா? இன்விசிபிள் காட், காண முடியாத ஆவியானவர் இந்த ஊழியக்காரனை இங்கே வச்சிருக்கிறார். இந்த ஊழியக்காரனா என் பேர் இல்லை, எனக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. அது எந்த ஊழியக்காரனா கூட இருக்கலாம். ஆனால் அந்த சபைக்கு ஒரு ஊழியக்காரனை வைத்து என்ன செய்வார்? ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நடத்துவார். அல்லேலூயா. அப்போ அவருடைய கடமை என்னவென்று சொன்னால், ஆவியானவருடைய கடமை என்று சொன்னால், அவர் என்ன செய்வார்? உலகத்தை கண்டித்து உணர்த்துவார், நியாயத்தை பாவத்தை குறித்து சொல்லுவார். ஒரு சபையில் பாவத்தை குறித்து உணர்த்துதல் இல்லாத இருக்கிற இடத்துல அங்கே ஆவியானவர் இருப்பார்னு நம்ம சொல்ல முடியாது. சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? புதிய ஏற்பாடு காலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆவியானுடைய ஆளுகைக்கு உட்பட்டு நடக்கிற சபை என்று சொன்னால், ஒரு காரியம் உங்களுக்கு வெளிப்படுகிறது என்று சொன்னால், ஒபீடியன்ஸ் அப்போ முக்கியம் என்று சொன்னால், அந்த வார்த்தை பிரகாரம் நடக்கிறவளா இருக்க வேண்டும். வசனத்தை கேட்டுட்டு வெளியில் போகிறவளா இல்லை, வசனத்தின் பிரகாரமாய் நடக்கிறவளா இருக்கணும். நீங்கள் கொடுக்கிற கணம் ஊழியக்காரனுக்கு அல்ல, நீங்கள் கொடுக்கிற கணம் ஆண்டவருக்கு. உன் பொதுவான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்று இருப்ப என்று சொன்னால் நல்லா யோசிச்சு பாருங்க. அதனால தான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன். அந்த பாடலப்போ என் அக்கோர் என்ற பாடலை நான் பாடும்பொழுது நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் எல்லாருக்கும் நன்மை செய்கிறீங்க ஆண்டவரே, ஆனால் நன்மை செய்த பிறகு அந்த நன்மையை மறந்து போகிற ஆவி இருக்கக்கூடாது. அவன் நன்மையை எங்கே மறந்து போயிட போகிறான்? ஒரு தாடையை எடுத்து, அந்த கழுதையுடைய தாடையை எடுத்து அவன் என்ன செய்கிறான்? 1000 பேரை சிம்சன் கொல்றான். கொண்ட உடனே அவன் என்ன பண்ணியிருக்கணும்? ஓடி போய் வெற்றியை கொண்டாடிக்கணும். பெலிஸ்தரையுடைய அந்த பெலிஸ்தர்கிட்ட அவன் பெற்ற அந்த ஜெயத்தை, அவன் வெற்றியை கொண்டாடிக்கணும். எங்கே அவன் வெற்றியை கொண்டாடி அவன் விழுந்து போவான் என்று ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் தாகத்தை உண்டாக்கினார். அப்போ தாகத்தை உண்டாகும் போது தான் நான் வெற்றி பெற்றாலும் கூட நான் மறுபடியும் நான் கடவுளை தான் என்ன செய்கிறேன்? டிபெண்ட் பண்ணி இருக்கிறேன். எனக்கு நன்மை வந்தால் கூட நான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறேன். 10 குஷ்டரோகிகளுக்கு ஆண்டவர் நன்மை செய்தார். ஆனால் எத்தனை பேர் வந்தான்? ஒருவர் தான் வந்தான். 10 பேர் எங்கே போனான்? எங்கே போனானே தெரியல. சினிமாவுக்கு போயிருப்பான் போல. அன்றைக்கி சினிமா தியேட்டர் இருந்தா. அதனால தான் சொல்கிறேன், பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியது இன்றைய காலகட்டத்திலே அவசியமாக இருக்குது என்பதனால தான் அவர் அந்த லெட்டரை அவர் எழுதினார். இன்றைக்கு அது நமக்கும் பிரயோஜனப்படணும். உங்கள் ரட்சிப்பு வீணாக இருக்கக்கூடாது. ஏன் இதை பயணம் என்று நான் சொன்னேன்? யூதா 1:5 வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு, இப்போ அவர் சொல்றாரு, நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீங்க, முன்னமே நீங்க என்ன பண்றீங்க? இந்த வசனம்லாம் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை
ஆமேன். அதான் பயணம். சபையுடைய பயணம் எப்படி இருக்குது? இஸ்ரவேலுடைய பயணம் எப்படி இருந்தது? அதற்கு ஒத்து சபையுடைய பயணம் எப்படி போய் கொண்டிருக்கிறது? சபையுடைய பயணம் எப்படி மேன்மை அடைய வேண்டும்? சபையுடைய பயணம் என்ன? என் ரட்சிப்பு நிறைவேற வேண்டும். அதான், வேற ஒன்றுமே கிடையாது. என் ரட்சிப்பு எனக்கு என்ன பண்ணணும்? சபையுடைய பயணம் என்னன்னா அது ரட்சிப்பு நிறைவேற வேண்டும். இதுதான் சபை, வேற எதுக்குமே சபை கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ரியாலிட்டிக்கு வந்தால் தான் நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியும். ரியாலிட்டிக்கு இல்லைன்னா, கற்பனை உலகத்தில் இருந்தீங்கன்னா கற்பனை போலவே நரகத்துக்கு தான் போகணும். நம்ம ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும், சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். சத்தியத்தை அறிந்தீர்கள் என்று சொன்னால் சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். எதனால? மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் அவர்கள் என்ன பண்ணார்களாம்? ரட்சிக்கப்பட்டார், ஞானஸ்தானம் பெற்றார்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ ரட்சிப்பும் ஞானஸ்தானமும் அவசியம். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஞானஸ்தானம் இல்லை என்று சொன்னால் அது ரட்சிப்புக்கு ஏதுவாக இராது. ஆமென். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ க்ளோரி டு ஜீசஸ். அவர்கள் எல்லோரும் மேகத்தினாலும் ஆவியானவர்னாலும் சமுத்திரம் ஜலத்தினாலும் அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஞானஸ்தானத்தை பெற்று எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு பின்பு விசுவாசியாதவர்களை கர்த்தர் என்ன பண்ணாரு? அப்போ அதனால தான் இந்த லெட்டர் அவர் எழுதுறாரு. உங்களுக்கு முன்னமே அறிந்திருக்கிற பிரகாரமாய் உங்கள் ரட்சிப்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், போய்கொண்டிருக்கிறது. ரட்சிப்பின் பயணத்திலே நீங்கள் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த பயணம் தடைப்படாதபடிக்கு, அது முன்னேறி செல்ல அந்த பயணம் விரைவாகட்டும் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். இந்த ரட்சிப்புக்குள்ள, உன் ரட்சிப்புக்குள்ள எந்த ஆவியும் செயல்பட விடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். ஏன் என்று சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிளியரா சொல்லிட்டாரு, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. முடிவு பரியந்தம், ஆமாம், பாதியில் போயிட்டு பாதியிலெல்லாம் வந்தால் ரட்சிப்பு நிறைவேறாது. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், சபைக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற தயவு செய்து பிரயாசப்படுங்கள். ஆமென். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். சபை அதுக்கு தான் வச்சிருக்கிறார் ஆண்டவர். ரட்சிப்பு நிறைவேறணும். முடிவு பரியந்த வரைக்கும் நிலை நிற்பம் தான் என்ன செய்ய முடியும்? ரட்சிக்கப்பட முடியும். ஆமென். க்ளோரி டு ஜீசஸ். இன்னைக்கு வருகையை குறித்து பயம் யாருக்கு தெரியுமா இருக்கணும்? உலகத்துக்கு பயம் இருக்கணும். சபைக்கு என்ன இருக்கணும் தெரியுமா? சந்தோஷம் இருக்கணும். எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்குது? எத்தனை பேருக்கு இன்றைக்கு ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இருக்குது? இன்னைக்கு வந்தா நான் எடுத்துக்கொள்வேன். ஆமென். இந்துக்களும் அவங்க என்ன பண்ணுறாங்க? சொர்க்கம் இருக்குதுன்னு நம்புகிறாங்க. ஆமென். இஸ்லாமியர்களும் மோட்சம் இருக்குதுன்னு நம்புகிறாங்க. நம்மளும் பரலோகம் இருக்குதுன்னு நம்புகிறோம். ஆனால் மோட்சத்தையும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், அந்த சொர்க்கத்தையும் போகிற வழியை இன்னி வரைக்கும் யாரும் காட்டல. ஆனால் நமக்கு பரலோகத்தை கர்த்தர் காட்டியிருக்கிறார். புரியுதுங்களா நான் சொல்கிறது? வருகையை குறித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பயமுறுத்துதல் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஏன் பயப்படுறோன்னா, நம்ம இன்னும் என்ன செய்யலை? பூர்ணப்படலை. கிறிஸ்துவுக்குள் இன்னும் என்ன செய்யலை? நான் பூர்ணப்படாதபடினாலே எனக்குள்ளே பயம் இருக்குது. ஆண்டவர் எந்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார்? பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், அன்பின் ஆவியை கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கக்கூடாது? பயத்தின் ஆவி இருக்கக்கூடாது. ஆமென். பயத்தின் ஆவி இருக்கக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் வந்தா நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். இன்னைக்கு கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் எடுத்துக்கொள்வேன் என்ற நம்பிக்கை எனக்கு பூர்ணமாய் எப்போ வருதோ அப்போதான் உங்களுக்குள்ளே பலமுள்ள ஆவி இருக்குது, கிறிஸ்துவின் ஆவி இருக்குது. அதுக்கு இல்லைன்னா வேற எந்த ஆவியாவது தான் வந்து உட்காந்து கிடக்கும். இதை கெடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதில் என்ன பண்ணக்கூடாது? இந்த வேற எந்த ஆவியும் நம்ம உள்ளே சேர்க்கவே முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நல்ல இன்ட்ரெஸ்டாக கேட்குறீங்க. எதை தெரியுமா கேட்குறீங்க? அடையாளங்கள்லாம் நல்ல இன்ட்ரெஸ்டாக தான் கேட்குறீங்க. அடையாளங்கள் என்ன கேட்குறீங்க? அடையாளங்களை கேட்குறீங்க. உங்களுடைய வருகைக்கு என்ன அடையாளம்னு கேட்குறீங்க. நானும் அதை என்ன செய்கிறேன்? உங்களுக்கு நான் சொல்கிறேன். எல்லாத்தையும் சொல்லும்போது ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் கேட்க மாட்டேறீங்க. நான் எங்கே போகிறேன்னு மட்டும் நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க.
ஆமென். இன்னைக்கு நம்மளும் வருகையை குறித்து நிறைய என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி வருது, பூமி பார்க்குறோம், ரைட், நல்லது. ஆனால் எனக்குள்ளே கலக்கம் தான் ஏற்படுகிறதே தவிர எனக்குள்ளே தைரியம் வர மாட்டேங்குது. புரியுதுங்களா? அதான் ஆண்டவர் சொன்னார். யோவான் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லுகிறார் பாருங்க. யோவான் 16 5வது வசனம். இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன், எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆண்டவரே, என்னை அனுப்பினவரிடத்துக்கு நான் போறேன்னு சொல்றேன், ஆனால் ஒருத்தனும் நீங்க எங்க போறீங்கன்னு ஒண்டி கேட்கல. ஆனால் அடையாளங்களை கேட்குறீங்க, அதை கேட்குறீங்க, அதெல்லாம் கேட்டு உங்கள் மனம் கலங்கி போகிறத தவிர நான் எங்கே போகிறேன், ஒரு நித்திய ஜீவனை உனக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறேனே, உனக்கு ஸ்தலத்தை நான் ஆயத்த பண்ண போகிறேனே, உன்னை நான் என்னோடு கூட நான் வைத்து போகிறேனே, அந்த மகிழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு இல்லை. உங்கள் பயணத்தில், ரட்சிப்பின் பயணத்தில் என்ன இல்லைன்னா, உங்களுக்கு நான் கர்த்தரோடு கூட நான் இருப்பேன் என்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இல்லை. அவர் சீஷரை பார்த்து சொல்கிறாரு, நான் எங்கே போகிறேன்னு யாருமே ஒருத்தர் கூட கேட்கலையே நீங்கள். ஆனால் என்ன கேட்குறீங்க? இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குற எல்லா விஷயத்துலையும் நீங்கள் என்ன கேட்குறீங்க? நீங்கள் பார்க்குற விஷயத்தை மட்டும் கேட்குறீங்க. உலகத்தில் என்ன நடக்கும், உலகத்தில் அடுத்தது என்ன நடக்கும், இவர் என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுவார், நாளைக்கு புயல் வருமா, நாளைக்கு இது வருமா, எப்பா நாளைக்கு இயேசு வருவாரா, இயேசு வந்து என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு, எந்த இடத்துல நான் இருக்க போகிறேன், அந்த இடம் எப்பேற்பட்ட இடம், அதை குறித்து நீங்கள் என்ன கேட்கலையே. பரலோக நீங்களும் நானும் பாக்கியவான். பேதுருவை காட்டிலும் நீங்களும் நானும் ஒரு பாக்கியவான். ஏன் தெரியுமா? பேதுருக்கு அப்புறம் திவ்ய வாசனாகிய யோவானுக்கு அது எப்படின்னு காமிச்சு நமக்கு இன்னைக்கு காமிச்சிருக்கிறார் வேதத்தில். புரியுதுங்களா? அந்த இடம் எப்பேற்பட்ட இடம் என்று திவ்ய வாசனாகிய அவருக்கு பேர் வச்சிருக்காரு. என்ன? திவ்ய வாசனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷமா. அதில் கிளியராக என்ன சொல்லிட்டாரு? பரலோகத்தில் என்னத்தை கண்டார் என்பதை தெளிவாய் எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீர்களா? பரலோகம் எப்படி இருக்கும் என்பதை தரிசனமாய் கொடுத்துருக்கார். அதனால தான் பரலோக தரிசனம் நமக்கு இல்லாமல் வாழ்கிற இந்த உலகத்தில் நமக்கு ரட்சிப்பு நிறைவேறாது. பரலோகத்திலிருந்து தரிசனம் வெளிப்பட்டாலே ஒழிய, இன்றைக்கு அருமையான பிரதர் வில்சனுக்கு பரலோக தரிசனத்தை கர்த்தர் காண்பித்தார் என்பதற்கு நீங்களும் நானும் ஒரு சாட்சியாக நிற்கிறேன். தேவனுடைய நாமம் அதிகமாய் மகிமைப்பட்டும். ஏன் சொல்லனா, மனுஷனுக்காக, முகஸ்துதிக்காக நான் சொல்லவில்லை. அவங்களுடைய மனைவி அவர் துபாய்க்கோ எங்கேயோ போயிருந்த பொழுது ஒரு சாட்சியை பகிர்ந்தார்கள், ரெபேக்காள். கரெக்டா? அப்போ ரெபேக்காள் சொல்லும் பொழுது அவர் அங்கே சந்தோஷமாய், அவர் அங்கே சந்தோஷமாக சபைக்கு போகிறாரு, அங்கே ஆராதிக்கிறாரு என்று சொல்லும் பொழுது நமக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தினது. இதே மார்க் 16:16 பிரதர் ரமேஷ் பாபு முன்னாடி உட்காந்து அவருக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம், அதாவது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்பெல்லாம் அவர் குழந்தையாக தான் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவர் ஊருக்கு போன பிறகு நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். அந்த தரிசனத்தை தான் உங்களுக்கு மெசேஜில் சொன்னேன். அப்போ அவர் இங்கே இல்லை. ஆமேன். அப்போ நான் சொன்னேன், வெள்ளை கலர் ஷர்ட் போட்டு அவர் ஊழியம் செய்கிறதை நான் தரிசனத்திலே பார்த்தேன் என்று சொல்லும் பொழுது, அந்த காரியங்கள் எப்பொழுது நிறைவேறுகிறது என்பதை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்போ அவர் அங்கே போயிட்டு வந்து மனுஷர்களை பிடிக்கிறவரை உன்னை மாற்றுவேன் என்ற ஆண்டவர் அவரோடு கூட பேசின வார்த்தையை இந்த இடத்துல இன்று சொல்கிறார் என்று சொன்னால், அதுதான் பரலோக தரிசனம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இந்த விஷன் நமக்கு இருக்கணும். பரலோகம் உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த பரலோக தரிசனம் இருக்கணும். பரலோகத்தை குறித்ததான ஒரு சந்தோஷம் இருக்கணும். பரலோகத்தை குறித்ததான சந்தோஷம் இருக்கணும். நீ பரலோகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்த உடனே உன்னை பைத்தியம்னு சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க. பரலோக சந்தோஷத்தை பார்த்த உடனே உன்னை பைத்தியம்ன்றுவாங்க. ஏற்கனவே பாதி பைத்தியமாக தான் சுற்றி இருக்குது, அது வேறு விஷயம். நமக்கு தான் தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது.
ஆனால் எப்பொழுது ஒருவனுக்கு பரலோகத்தை குறித்த ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ளே இருக்கிறதோ அவன்தான் பாக்கியவான். அவனுடைய ரட்சிப்பு எங்கே போயிட்டு இருக்குதுன்னா டுவர்ட்ஸ் மேலே போயிட்டு இருக்குது. எவன் கீழே பார்த்தே நடப்பான், பார்த்துருக்கீங்களா? இப்படியே நடப்பான். அவன் ரட்சிப்பு எங்கே போயினுக்குது? கீழே தான் போயின்னு இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தலை நிமிரச் செய்திருக்கிறார். தலை குனிய வைக்க மாட்டார். உன் ரட்சிப்பு எப்போ கீழே போச்சோ அப்போ தலை குனிஞ்சு தான் நீ போகணும். எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு. இன்னும் குந்தி 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 நடக்காத. உன் ரட்சிப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதை தான் யூதா சொன்னார், உனக்கு எழுதி உணர்த்துவது இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது சபைக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. க்ளோரி டு ஜீசஸ். பரலோக தரிசனம் இல்லாத லோத்தும் மற்றும் அவருடைய மனைவியும் குறித்து ஒரு சின்ன காரியத்தை பார்த்து நாம் முடிப்போம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமம் 13. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும். ஆமேன். எப்படி இருந்துதான்? கர்த்தருடைய தோட்டம் எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பார்த்துங்க. ரெண்டாவது, அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய வல்லரசுலேயே எகிப்து வல்லரசு செழிப்பான வல்லரசு. அல்லேலூயா. ஆமென். க்ளோரி டு ஜீசஸ். எப்படி இருந்ததா? அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசம் போலவும் இருந்தது. இப்போ இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 19:26. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து, இது ரெண்டுத்தையும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்க நீங்கள்? இப்போ இது ரெண்டுத்தையும், இந்த காரியத்தை குறித்து நீங்கள் பார்க்கும்பொழுதே சில நீரோட்டங்கள், ஒரு சிந்தனை ஓட்டங்கள் உங்களுக்கு வந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் காரியம், க்ளோரி டு ஜீசஸ். லோத்துடைய லைஃப் எப்படி முடிஞ்சுது? ரட்சிப்பு எங்கே முடிஞ்சுது? பாதியிலே முடிஞ்சுது. பூரணப்படவில்லை ரட்சிப்பு. ஏன் பூரணப்படவில்லை என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், லோத்து செலெக்ஷன் பண்ண விஷயம் அப்படி இருந்தது. லோத்து செலெக்ஷனில் தப்பு பண்ணியிருந்தான்னு பார்க்க முடியுது. என்ன தப்பு பண்ணா? எப்படி இருந்ததா? அது சோதோம் கொமாரா கர்த்தர் அழிப்பதற்கு முன்பாக எப்படி இருந்ததுன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏதேன் தோட்டத்தை போல இருந்தது. ரெண்டாவது எப்படி இருந்தது? எகிப்து தேசம் போல இருந்தது. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லோத்து அப்படிதான் பார்த்தான். லோத்து செம்மையானதை பார்த்தான். இப்போ நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. இப்போ வசனத்திலே அது பதில் கிடைக்கும் உங்களுக்கு. நீதிமொழிகள் நீதிமொழிகள் 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ. இப்போ புரிஞ்சுதுங்களா? அப்போ லோத்துக்கு தோன்றினது தேவனுடைய பாதையா, அவனுடைய பாதையா? அவனுடைய பாதை. ரட்சிக்க லோத்தோ நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. லோத்தோ நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. புரியுதுங்களா? லோத்தோ நீதிமான் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆட்டு மேய்ப்பனுக்கும் அந்த ஆட்டு மேய்ப்பனுக்கும் பிரச்சனை. நான் கேட்குறேன், டக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தது, உடனே பிரிஞ்சிருப்பாங்களா? இல்லை நெடுங்காலமாய் அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்குமா? நெடுங்காலமாய் அந்த பிரச்சனை. இப்போ என்னென்னா, இந்த சினிமாவிலலாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு ஷூட் எடுப்பாங்க, சிலர்லாம் எடிட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, சேர்த்துருவாங்க டக்கு டக்கு டக்குன்னு. அது மாதிரி பைபிளில் என்னென்னா, சில காரியங்கள் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கும். ஆனால் அந்த காரியங்களை குறித்து பார்த்தால் இவனுடைய பூமியும் தாங்கக்கூடாமல் இருந்தது. ஏன் என்று சொன்னால் அவனுடைய ஆசீர்வாதமும் அப்படி இருந்தது, லோத்துடைய ஆசீர்வாதமும் எப்படி இருந்தது? தாங்கக்கூடாமல் இருந்தது. ரெண்டு பேரும் அந்த இடத்துல என்ன செய்ய முடியல, வைத்து ஒரே இடத்துல மேய்க்க முடியல. ஆகையாலே அங்கே ஒரு டிசிஷன் வராங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் லோத்து என்ன சொல்லியிருக்கணும்?
லோத்து வந்து என்ன சொல்லியிருக்கணும்? ரூத்து மாதிரி சொல்லியிருக்கணும். லோத்து யார மாதிரி சொல்லியிருக்கணும்? ரூத்து போல சொல்லியிருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும்? உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன். யாரை அழைத்தாரு? ஆபிரகாம் அழைத்தாரு. யாரை நம்பி லோத்து வந்தான்? ஆபிரகாமை நம்பி வந்தான். நீங்கள் சொல்லணும், சித்தப்பா அண்ணன் பையன் தானே, சகோதரன் சொல்ல போகிறாங்க, அண்ணன் பையன். ஆனால் என்ன சொல்லணும்? சித்தப்பா உம்மை நம்பி நான் வந்தேன், உம்மை விட்டுட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், பிரிந்து மாட்டேன். அட்லீஸ்ட் நான் என்ன செய்கிறேன், கொஞ்சம் பக்கத்துலேயே அது இருந்துருக்கணும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் எப்பொழுது மனுஷனுக்கு நிறைய வெல்த் வருதோ, இதே வெல்த் தான் ஆண்டவர் யாருக்கு கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. ஆனால் ஆபிரகாம் ஆடலை, ஆனால் லோத் ஆடிட்டான். ரெண்டு பேருக்குமே பூமி கொள்ளாத அளவுக்கு தான் ஆசீர்வாதம் இருந்தது. ஆனால் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் நிதானிக்கிறவனாக இருக்கிறான். இதே லோத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் மிஸ்யூஸ் பண்ணான். இப்போ அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? எனக்கு நிறைய வரும்போது, நமக்குலாம் நிறைய இருக்கும்போது நமக்குலாம் என்ன ஆகிடும் தெரியுமா? செம்மையாய் தோன்றுகிற வழி மாதிரி நமக்கு மாறிடும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி அது மரணத்துக்கு ஏதுவான பாதையாய் மாறுகிறது என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆமேன். அப்போ எடுத்து பார்க்கும்பொழுது எது நமக்கு செழிப்பாய் தோன்றுகிறதோ, எது பெரிய காரியமாய் தோன்றுகிறதோ, அதெல்லாம் நமக்கு அழிவாய் தான் இன்னைக்கு மாறும். மறுபடியும் ஆண்டவர் கிளீனாக சொல்லிட்டாரு. அதாவது பவுலடிகளார் சொல்லும்போது கிளீனாக சொல்லிட்டாரு, உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. விட்டுருவீங்களா? இப்போ நான் உண்மையாக கேட்குறேன், ப்ராக்டிக்கலாக கேட்குறேன், விட்டுருவீங்களா? விட முடியாது. கர்த்தர் எனக்கு கொடுத்ததை என்ன செய்ய போகிறேன்? அனுபவிக்க போகிறேன். அனுபவிக்கிறதுக்கு கர்த்தர் அனுக்கிரகம் கொடுக்கணும். நீங்கள் உள்ளம் கொடுப்பாரு, ஆனால் அனுபவிக்கிறதுக்கு கூட என்ன தான் கொடுக்கணும்? கர்த்தர் தான் அனுக்கிரகத்தை கொடுக்க வேண்டும். அப்படின்ற ஞானம் நமக்கு வேணும், அந்த புத்தி நமக்கு வேணும். அதை தான் தேவனத்தில் கேட்டு கேட்டு வாங்கணும். புத்தி கொடுங்க ஆண்டவரே, புத்தி கொடுங்க ஆண்டவரே, புத்தி கொடுங்க ஆண்டவரே, புத்தி கொடுங்க ஆண்டவரேன்னு ஒவ்வொரு நாளும் என்ன யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். புத்தியை கொடுங்க ஆண்டவரே. உனக்கு எல்லாமே கொடுப்பாரு, ஆனால் அனுபவிக்கிறதுக்கு புத்தி இருக்காது. ஆமேன். அதை அனுபவிக்கிறதுக்கு கூட என்ன இருக்கணும்? புத்தி நமக்கு வேணும். ஆனால் மனுஷனுக்கு செமையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ எப்படி இருக்குதான்? மரண வழி. செலக்ட் பண்ணா. அதனால தான் சொல்றேன், மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தின் அழிவை அறுப்பானா. நீ மாம்சத்தில் நீ எதை விதைக்கிறியோ, இப்போ லோத்து விதைச்சது எது? மாம்சத்தில். அவன் செம்மையாய் தோன்றுகிற வழியை என்ன பண்ணிட்டான்? அவன் ஆபிரகாம் சொல்லும் பொழுது, ஒருவேளை ஆபிரகாம் கிட்ட போயிட்டு, இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஆபிரகாம் கிட்ட போயிட்டு, அண்ணே நீங்களே கொஞ்சம் ஜபிச்சு சொல்லுங்களேன், எனக்கு எந்த வழி போகணும்னு சொல்லி என்னைக்கா கேட்குறோமா? என்னைக்கா கேட்குறோமா? உன்னுடைய அழிவுக்கு கூட ஆபிரகாம் தான் ஜெபிக்க வேண்டியதாக இருக்குது. அல்லேலூயா, ஆமேன். லோத்தை யாருனால அழிக்கல? லோத்தோட குடும்பத்தை யாருனால அழிக்கல? ஆபிரகாம்னால அழிக்கல. ஒருவேளை உன் ஊழியக்காரன் மூலியமா உன்னை அழிக்காமல் இருப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. உன்னுடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறதை கூட ஆண்டவர் என்ன செய்வார்? கேட்டு என்ன செய்வார்? மேபி அழிக்காமல் இருப்பார். உனக்கு தெரியாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் யோசிச்சு பாருங்க, அவனுடைய அழிவுக்கு ஒரு காரணம் செழிப்பாக இருக்கிற பாதையை தேர்ந்தெடுக்கிறது. செழிப்பாக இருக்கிறது, நமக்கு நலமாக இருக்கிறது தோணும், நமக்கு இதுதான் நன்மைன்னு தோணும், இதுதான் நல்லதுன்னு தோணும். ஆனால் கர்த்தர் அதெல்லாம் தோணவே இல்லை. எப்பவுமே கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் எந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக நல்ல உபவாசம் பண்ணி, நல்லா ஜெபிச்சு, தேவனிடத்தில் நல்ல கைகளை ஏந்தி, பிச்சை எந்திரா மாதிரி ஏந்தி அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அதுதான்யா தேவனுடைய வழி. அதுதான் வேதம் சொல்லுகிறது, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். அழிவு தான் அழிக்க முடியும். நீ மாம்சத்தில் நீ எதை செய்றியோ அது நேராக பரலோகத்துக்கு போவாது. உன் ரட்சிப்பு தடை பண்ணி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். இன்றைக்கு மாற்றிக்கொள். இன்றைக்கு நம்ம அது மாதிரி இருப்போம் என்றால், நம்ம ரட்சிப்புக்கு எது தடையாக இருக்குதோ அதை ஏன் விலக்கி வைக்கக்கூடாது?
நல்ல காரியங்கள் எல்லாம் என்னைக்காவது நம்ம விலைக்கு வச்சுருக்கிறோமா? நல்ல காரியங்கள்லாம் விலைக்கு வைப்போம், அதெல்லாம் வேறு விஷயம், அது வேறு விஷயம், நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் கெட்ட காரியங்களை பாரு, நம்மளை விட்டு நீங்கவே நீங்காது. அது நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நமக்கு அது காசிப், மற்றவர்களை பற்றி புறம் பேசுகிற காரியம் நமக்கு வேணும். அது நீங்குதா? வேதம் சொல்லுது அதை பேசாதேன்றாங்க. அதை நம்ம பேசாமல் இருக்கிறோமா? அதைத்தான் இன்ட்ரெஸ்டாக இருக்குது, அதைத்தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் அதை பேசினாலும் ஒரு ஞானம் நமக்கு வேணும். இதை பேசுவதனால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுக்கு பதிலாக ஒரு ஆண்டவருடைய காரியத்தை பேசினா எழுந்து போயிடுவான். பார்த்துருக்கீங்களா? ஆண்டவருடைய காரியத்தில் நிற்கவே மாட்டான். ஏன்னா போர் அடிக்குது. விஜய் பேசினா உயிர் பலி வாங்கும், பரவாயில்ல. அது பேசினா கேட்குறான், இவன் பேசினா கேட்குறான், அதுக்கான பேசினா கேட்குறான். ஆனால் ஜீவனுக்கு போகிற வழியை பேசினா எவனோ காது அடைச்சிக்கிறான். இன்றைக்கி அதுதான் ரட்சிப்பை குறித்து நாம் பேசும் பொழுது, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். வார்த்தை புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. கண்களில் அவன் என்ன பண்ணான்? பிசாசான மனக்கண்ணை என்ன செஞ்சிருக்கிறான்? குருடாக்கி வைத்திருக்கிறான் என்ற வார்த்தை உண்மையாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா தெரிஞ்சுங்களேன். நீங்கள் பார்த்துட்டீங்க, நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, செழிப்பான பகுதியை செலக்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் அந்த செழிப்பான பகுதி நமக்கு ஏற்றதா, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்றதா இல்லை. ஆனாலும் கூட கர்த்தருடைய கிருபை அங்கே இருந்து கொண்டே இருக்குது. எதுக்கு தெரியுமா? நிமித்தமாக அந்த கிருபை இருந்து கொண்டே இருக்குது. நிமித்தம் இருந்து கொண்டே இருக்குது. அவன் சொல்கிறான், உன் குடும்பங்கள் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாரையும் கூட்டிகிட்டு நீ என்ன செய்? ஓடு. நான் என்ன கேட்குறேன், அந்த இடத்துலேருந்து ஓடினாங்களே, அவன் ஆஸ்தியெல்லாம் வந்திருக்குமா பின்னாடி? இவன் ஓடுறதே இவனால் முடியல. அப்போ அவன் ஆஸ்தியெல்லாம் என்ன இருக்கும்? பூமி தாங்கக்கூடாது இருக்கிற ஆஸ்தி என்ன இருக்கும்? நீ தேவனோடு கூட இருந்தால் தான், தேவன் தான் உன் ஆஸ்தி. அல்லேலூயா. கடவுள் தான் உன்னுடைய, இயேசுவானவர் தான் உன்னுடைய சொத்து. அல்லேலூயா. இயேசுவானவரை விட்டுட்டு நீ வெளியே போயினா அந்த சொத்து கூட உன்னை கைவிட்டு போகுது. அல்லேலூயா. அவன் திரும்பி ஓடி வரும்பொழுது அவன் ஓடி வர முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஒருத்தர், நீர் அழிப்பீரோ, 10 பேராக இருந்தாலும் அழிப்பீரோ, 50 பேராக அழிப்பீரோ, 30 பேராக அழிப்பீரோ, இங்கே உட்காந்து போராடி இருக்கிறார் ஒருத்தர். ஜெபம். யார்? ஆபிரகாம். ஜெபம் போயிட்டே இருக்குது, அங்கே கிருபை போயிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னை பாவத்தில் விழாதபடிக்கு அந்த கிருபை தாங்கி கொண்டே இருக்குது. பாவத்தில் விழுந்த பிறகு தூக்கி எடுக்கிறதுக்கு கிருபை இல்லை. பாவத்துக்கு முன்பாகவே நீ அதை விட்டு உன்னுடைய உயிர் தப்பும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டி கொண்டே இருக்கிறார். அவர் சான்ஸ் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்தது, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போக்கத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போக மட்டும் அது சின்ன ஊர்தானே என்றான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் அதான் கிருபை, அதான் கிருபை. அந்த ஊர் அழிக்க வேண்டிய ஊர், சோவார் என்ற ஊர் அழிக்க வேண்டிய ஊர் நீ போன நிமித்தம். ஆனால் அவன் நல்ல ஞானமாக லோத் என்ன பண்ணிட்டான்? உணர்ந்திருப்பான். லோத் இப்போ என்ன செஞ்சிருப்பான்? அவன் உணர்ந்து அவன் கேட்குறான், ஆண்டவரே நீர் கிருபையை விளங்க பண்ணினீர், இப்போ கூட ஆண்டவரே என்னால் ஓட முடியாது, நீர் ஆண்டவரே எப்படியாகிலும் என்னை என்ன செய்யுங்க, அவ்வளோ தூரம் மலைக்கு ஓட முடியாது, என்னை காப்பாற்றுங்க என்று கேட்ட பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்னார், நீ போகிற அந்த தூரத்துடைய ஊரை நான் என்ன செய்ய மாட்டேன். அதுக்கு முன்னாடி என்னோட பிளான் என்ன? அந்த ஊரையை நான் அழிக்க போகிறேன்னு பிளான். இங்கே ஆபிரகாமுடைய ஜெபம் இன்னொரு தாங்கி கொண்டே இருக்குது, தாங்கி கொண்டே இருக்குது. லோத் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ ஓடி வர சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆமேன். ரட்சிப்பு எங்கே போய் நிற்குது? பிரயாணம் பாதி வழியில் போய் நிற்குது. பெண்கள் பலவீனமான ஒரு பாண்டம்.
தெரியுமா உங்களுக்கு? ஏன் உப்பு தூணாய் மாறினாங்க? ஏன் உப்பு தூணாய் மாற்றினார்கள்? அன்றைக்கு அந்த சோதோம் குமரா என்ப பட்டணத்தில் உப்பு செழிப்பாய் இருந்த, உப்பு பெரிதாய் காணப்பட்ட ஒரு பட்டணம் அது. ஆமேன். நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த இப்போ நம்மளாக இருந்தாலும் லோத்துடைய மனைவியோடு ரொம்ப மோசமாக தான் இருப்போம். அப்படி தானே? அப்படி தானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்ததை எப்படி நம்ம விட்டுட்டு வர்றது? இவ்வளோ ஆடு மாடு, இவ்வளோ ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவர் சொல்கிறார் ஓடு. நல்லா தெரிஞ்சுங்க, அப்படி விட்டுட்டு ஓடுன்னு சொன்னால் ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவர் நடத்துவார். இதை காட்டிலும் ஆண்டவர் வல்லமையாக நடத்த உண்டு. விட்டுட்டு ஓடுனா ஓடு. விட்டுட்டு ஓடுனா சபையை விட்டு ஓடுதுங்க. பிரைஸ் ஜீசஸ். அப்படிலாம் நடத்த மாட்டார். ஆமென். உணர்வுள்ள இருதயம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னால் விட்டுட்டு என்ன செய்யணும்? என்ன சொன்னாலும் நான் என்ன செய்யணும்? விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு மிஞ்சி இருந்தால் என்ன இருக்கும்? தீமை தான். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய அழைப்பு அப்படி தான் இருக்கும். விட்டுட்டு ஓடினா போகணும். அதனால தான் சொன்னார், ஆமென், இனி நீ மீன் பிடிக்கிறவனா இல்லை, மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன். அப்போ கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த வசனத்தின் பிரகாரம் பேதுரு செவிசாச்சு ஏசு இருக்கிற வரைக்கும் இயேசுவோட சுற்றிந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு தெரியுமா பிரதர்? என்ன பண்ணா? இயேசுவான போயிட்டாரு, நான் போயிடுறேன். இப்படி ஒரு சூழ்நிலை வரும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் இங்கேயே இருந்தால் அது பிரயோஜனமாக இருக்காது, நான் மறுபடியும் போய் தேற்றவாளனை அனுப்புகிறேன். மறுபடியும் அவரே வந்து அவரை திடப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அதை நிறைவேற்றி காட்டினார். உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டார்னா கர்த்தர் நிறைவேற்றி காட்டுவார். உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டார்னா கர்த்தர் நிறைவேற்றி காட்டுவார். அதான் விசுவாசம். அதில் இருக்கணும். தரித்து நில்லுங்கள். தரித்து நிற்கிற ஒரு காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆமேன். அவன் சொல்கிறான், ஓடுறான், எல்லாம் ஓடுறான். இவன் ஓடியாரான், 2 பெண் பிள்ளை ஓடியாருது. மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டான்? மாப்பிள்ளை ரட்சிக்கப்படல. மாப்பிள்ளை என்ன இல்லை? ரட்சிக்கப்படல. மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டான்? முட்டாள் பயல்களை, யாரோ ஒருத்தர் சொல்லி அழிக்க போகிறாரா? ஆண்டவர் வரப்போகிறாரா? இன்னும் ஆண்டவர் வருவாரா? இதுக்கு மேலே வருவாரா? இப்படி தான் நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்குது? ஓட்டங்கள் ரட்சிப்பை குறித்து இப்படி இருக்குது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் வருவார். வந்துட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். நம்ம ஆயத்தப்பட வேண்டியது நமக்கு ரொம்ப முக்கியம். குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும், நம்ம ஆயத்தமாக இருக்கணும். எப்பவுமே அவருடைய வருகை குறித்து நமக்கு ஒரு விழிப்பு இருந்திருக்கணும். பரலோகத்தை குறித்து ஒரு சந்தோஷம் இருக்கணும். பரலோகத்தை குறித்து ஒரு சந்தோஷம். பரலோகம் என்பது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். பரலோகத்தில் எனக்கு சந்தோஷம். அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே கவலை இல்லை, அங்கே பசி இல்லை, அங்கே தாகம் இல்லை, எதுவுமே கிடையாது. இங்கே எனக்கு எந்த போராட்டமோ அது ரெட்டிப்பான நன்மை அந்த இடத்துல எனக்கு கொண்டு வரும். நித்திய ஜீவன் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். அந்த பரலோக தரிசனத்தை விட்டு இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து கொண்டு உன் ரட்சிப்பை நீ இழந்து போவே என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை அப்போ பிரயாசப்பட்டதெல்லாம் என்ன? நம்ம பிரயாசப்பட்டது ஒன்றுமே இல்லையே. கர்த்தாவே, நான் சிறுவர் ஊழியம் பண்ணேன், கர்த்தாவே ஆண்கள் ஐக்கியம் ஊழியம் பண்ணேன், கர்த்தாவே, என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் சொல்வார், நான் உன்னை, நீ கிரியை இல்லை, ஊழியம் செய்கிற கிரியை இல்லை. ஊழியம் என்பது கிரியை. ஊழியம் என்பது கிரியை, பேச்சில் அல்ல, பலத்தினால். அது பலத்தினால் உண்டானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா பேசிட்டு போகிறதுக்கல்ல, ட்ரை பண்ணுறோம். we are trying to reach the destiny. அந்த லெவலுக்கு நான் போகிறதுக்கு நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? நான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி எல்லாம் ஆவியில் நிறைஞ்சிருக்கிறதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆவி நிலைத்திருப்பதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கடைசி வரைக்கும் கொண்டு போகிறதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு நடுவில் எந்த ஆவி வந்தாலும் விட்டுறாதீங்க. அல்லேலூயா. glory to Jesus. ஆமென். glory to Jesus. அதனால தான் சொன்னார், பின்னிட்டு பார்க்கும் அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. ஆமென். நீங்கள் பெற்ற அந்த கிருபையோடு கூட லூக்கா 9ஆம் அதிகாரம் 62வது வசனம் சொல்லுகிறது, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து
பின்னிட்டு பார்க்கிற எவனும் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று சொன்னார். ஆமென். பின்னிட்டு பார்க்கிற அனுபவம் எப்பொழுதுமே தேவனுடைய ராஜ்யத்திற்கு. வாழ்க்கையில் எந்த பாவத்தை செய்கிறோமோ அந்த பாவத்தை மறுபடியும் திரும்பி செய்கிறேன்னு சொன்னால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவன் அல்ல. சிம்பிளாக சொல்லிட்டேன். ஆமென். நான் ஒரு பாவத்திலிருந்து கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார். என்னை விடுதலை ஆக்கிட்டு என்னை அந்த பாவத்திலிருந்து முழுமையான ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவன் ராஜ்யத்திற்குரியவனாய் மாறுகிறான். ஆமென். ஆனால் மறுபடியும் அதே பாவத்தை திரும்புகிறான்னு சொன்னால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவன் அல்ல. அல்லேலூயா. உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையை மாறிவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை. லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்தில் இருந்து அக்னியும் கந்தகம் வருஷித்து எல்லோரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் லோத்தின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்க இருக்கிறது. மறுபடியும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். 31வது வசனம். அந்நாளிலே அப்போ அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல். இப்ப லோத்தோட மனைவி என்ன பண்ணாங்க? லோத்தோட மனைவி என்ன பண்ணாங்க? அவங்க பார்த்ததுல தப்பு கிடையாதுங்க. அவங்க பார்த்தது தப்பு கிடையாது. பின்னிட்டு பார்த்தது தப்பு கிடையாதுன்னா மனுஷ பிரகாரமாய் நான் சொல்லுகிறேன், ஆவியின் பிரகாரமாய் தப்பு. மனுஷ பிரகாரமாய் திரும்பி பார்க்குறோம். ஐயோ வத்தலை போட்டு வந்துக்கிறேனே, ஐயோ குழம்பு வச்சுட்டு வந்துக்கிறேனே, ஐயோ மீன் குழம்பு வச்சுட்டு வந்துக்கிறேனே, ஐயோ இதை வச்சுட்டு வந்துருக்கிறேனே, ஐயோ அதை வச்சுட்டு வந்துருக்கிறேனே. ஆண்டவரே எனக்கு புத்தி கொடுங்க. கேளுங்க. இந்த வருகை குறித்த புத்தி எனக்கு என்ன இருக்கணும்? இருக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. நான் கட்டின பாபேலேன்னு சொன்னால் அது இடிந்து தான் விழப்போகுது. ஆமென். அது இடிந்து தான் விழும். ஆனால் அங்கே என்ன சொல்லப்படுகிறது? உன் வீட்டின் மேல் நிற்கும் பொழுது உன் வீட்டிற்குள்ளே அவருடைய வருகை இருக்கும் என்று சொன்னால் லோத்தை போல பின்னிட்டு திரும்பாத. லோத்தின் மனைவியை போல நீ என்ன செய்யக்கூடாது? பின்னிட்டு திரும்பாத. உன் வாழ்க்கையில் பின்னிட்டு பார்க்காத. அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். அங்க என்ன சொல்றார்? இன்னொரு காரியங்கள் சொல்றார். அப்புறம் அடுத்த வசனம். ஆமென். லோத்தின் மனைவியை பின்னிட்டு பார்க்கிற வாழ்க்கை உனக்கு இருக்கக்கூடாது. லோத்தின் மனைவியை இப்போ யோசிச்சு பாருங்க. லோத்தின் மனைவி என்ன நினைச்சிக்கணும்? லோத்து மனைவி என்ன யோசிச்சார்னா, இதை மாதிரி செழிப்பான இடத்த விட்டுட்டு நான் எப்படி போகிறது? எப்படி இதை மாதிரி செழிப்பான இடம், அதில் உப்போடைய வியாபாரம் அன்றைக்கி அதிகமாக இருந்தது, உப்போடைய விலை அதிகமாக இருந்தது, அந்த இடத்துல தான் உப்பு நிறைய இருந்தது. அந்த வல்லுநர்கள் எழுதுகிறார்கள், அந்த இடத்துல இன்றைக்கு அந்த இடமே பயன்படாத இடமாய் மாறிட்டினார். இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ என் இருதயத்தில் தங்கத்தின் மேலே ஆசை. இப்போ டப்புக்கு திரும்பி நான் பார்க்குறேன், நான் என்னவாயிடுவேன்? கர்த்தர் என்னவா மாற்றிடுவார்? என்ன பொண்ணாய் மாற்றிடுவார். என்னை போட்டு உருக்குன்னு உருக்கிடுவாங்க. அன்னைக்கு இருந்த உப்புடைய விலை வேற, உப்புடைய காரியங்கள் வேற, அதில் பெரிய பெரிய காரியங்கள்லாம் அடங்கியிருக்கு. அதெல்லாம் இப்போ விவரிச்சுலாம் சொல்ல முடியாது. அது சயின்டிஃபிக்காக நீங்கள் போனீங்கன்னா பெரிய காரியமாக இருக்கும். அது ஜூவிஷ் ரைட்டர் எழுதுகிறான், வேறு மாதிரி எழுதுகிறான். அதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீ எதை நினச்சிருக்கிறியோ, உன் வாழ்க்கைக்கு எது தேவைன்னா, பொண்ணு தேவைன்னு வச்சுக்கிறியோ, அதை சீன்னு சொல்கிற நாள் வரும். இன்னைக்கு பொண்ணு கிராம் எவ்வளோமா? 10,000க்கு போயிடுச்சா? ஒரு சவரன் எவ்வளோ? 80,000க்கு போயிடுச்சா? அதை சீ என்று சொல்லுகிற நாள் வரும். அதை சீ என்று சொல்லுகிற நாள் வரும். அது பண்டமாற்ற முறை. இது நம்ம தாங்க தங்கத்தை உயர்த்தி வச்சிருக்கிறோம். தங்கம் அது ஆட்டோமேட்டிக்காக உயரல. தங்கம் என் சிந்தனையிலேருந்து தங்கம் ஒரு உலோகத்தை, இந்த உலகத்தில் இருக்கிற உலோகத்தை என்ன செய்கிறோம்? ஆமேன்.
தங்கத்தை சாப்பிட முடியுமா? ஆண்டவர் அதை மாதிரி பஞ்சத்தை கொடுத்தாருன்னா என்ன ஆகும்? தங்கமாக வீட்டில் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அரிசி போயிட்டே இருக்குது. அரிசி இல்லை, அரிசி கிடையாது. ஆர்டிஃபிஷியல் அரிசி வரப்போகுது, வந்தாச்சு. ஆர்டிஃபிஷியல், நீ சாப்பிட்ற அத்தனையுமே ஆர்டிஃபிஷியல். வியாதியில் இருக்கிறோம், இதை சாப்பிட்டா வியாதி, அதை சாப்பிட்டா வியாதி. நீங்களாம் கொழுத்த கன்றுகளை போல இருப்பீர்கள். அந்த கன்றுகளே கொழுத்து இல்லை, அதே பேப்பரை சாப்பிட்டு உட்காந்துக்குது. அந்த பேப்பரை சாப்பிட்ற உட்காந்து நம்ம சாப்பிட்டுக்கிறோம். எப்படி கொழுத்த கன்றுகளை போல இருப்பீர்கள்? அது கிராஸ் சாப்பிடணும், புல் சாப்பிடணும். அது புல் சாப்பிட்றதில்ல, கொழுத்த கன்றுகளை போல இருக்கவே முடியாது. இப்படி சாப்பிட்டா அதுன்றான், கொலஸ்ட்ரால்ன்றான், அது ஏறிச்சுட்டான், சுகர்ன்றான், இதை சாப்பிட்டா இதுன்றான். எல்லாமே பாதிப்புக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் அழிவுக்கு நேராக இருக்கிறது. உன் வீட்டை குறித்து கவலைப்படாதே. புரியுதுங்களா? வீட்டை குறித்து கவலைப்படாது. மேலே நின்றுட்டு வத்தலை போட்டுன்னு உட்காந்துருக்காது. வத்தலில் போட்டு திடீர்னு ஆண்டர் வந்துட்டவொடனே ஐயோ வத்தலுக்கு, ஐயோ காக்கா தூக்கின்னு போயிட போதுன்னு இருக்காது. முடிஞ்சு போச்சு கதை. ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். புத்திமானாய் நடக்கிறவன், ஞானவானாய் நடக்கிறவன், ரட்சிப்பை குறித்து லோத்தை நினைத்து கொள்ளுகிறவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். பின்னிட்டு பார்க்கிறவன் ஒருவனும் ராஜ்யத்திற்கு தகுதியாக இருக்க மாட்டான். ஆமென். Glory to Jesus. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். கீபோர்ட் இருக்காங்களா? ம் 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 இல்லை, பிலிப்பியர் 2 ஆ ஆ ம் ம் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்கிறவர்கள். 2:12. அதாவது ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரம் அல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்கள் பயணம், சபையுடைய பயணம் லோத்தின் பயணமாக இருக்கக்கூடாது. உங்களுடைய சபையுடைய பயணம் ஓர்பாலுடைய பயணமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஓர்பாலுடைய பயணமாக இருக்கக்கூடாது. நம்முடைய பயணம் ரூத்தின் பயணமாக இருக்கணும். சபையின் பயணம் ரட்சிப்பு நிறைவேறுகிற பிரயாசப்படுகிற சபையாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீசஸ். அனைவரும் எழுந்து நிற்போமா? ஜீசஸ். Thank you, Lord. Jesus.